மேட்டுப்பாளையம். தற்போதைய நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தவேகாவை நம்பி வரும் கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர தயார். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு என்றும் விஜய் பேச்சு. தவேக மாநாடு முடிந்து லட்சக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் புறப்பட்டதால் வாகன நெரிசல். பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் 6 மணி நேரம் காத்திருப்பு. தவேக மாநாட்டில் மயங்கி விழுந்தவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மாநாடு முடிந்ததும் நாற்காலிகள், இரும்பு தடுப்புகளை சேதப்படுத்திய தொண்டர்கள். திருச்சியில் புத்தாடை, பட்டாசுகள் வாங்க இரவிலும் கடைகளில் குவிந்த மக்கள். NSP சாலை முழுவதும் கூட்டம் அலைமோதியதால் தீவிர கண்காணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல்களை இயக்க அனுமதி. 2 வாரத்திற்கு பின் படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். திமுக மீதான தவேக தலைவர் விஜயின் விமர்சனம் குறித்து கவலை இல்லை. அரசியல் களத்தில் பல கட்சிகளை எதிர்கொண்ட இயக்கம் திமுக என RS பாரதி பேட்டி. தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று சீமான் அறிவிப்பு. தவேக கொள்கையோடு உடன்பாடு இல்லை என்றும் பேட்டி. தீபாவளிக்கு 2 நாட்களே உள்ள நிலையில் கடை வீதிகளில் அலைமோதிய கூட்டம். சென்னை, சேலம், ஈரோடு ஆகிய நகரங்களில் களை கட்டிய விற்பனை. பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பாதை அமைக்கும் பணி தீவிரம். பொங்கல் பண்டிகைக்கு முன்பு பயன்பாட்டுக்கு வரும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி உறுதி. ஹைதராபாத்தில் பட்டாசு கடையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தால் அலறியடித்து ஓடிய வாடிக்கையாளர்கள். எட்டு கார்கள் மற்றும் பட்டாசு கடை முழுவதும் தீயில் எரிந்து சேதம். பிரேசிலின் அமேசான் ஆற்றில் படகு தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. Meu Deus do céu. Meu pai amado. தீப்பிடித்த படகை கரை வரை ஓட்டிச் சென்றதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. விக்கிரவாண்டி அருகே நடைபெற்ற தமிழக வெற்றி